எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்கேவி கம்ப்யூட்டர் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்ங்கிற ஒரு ஃபார்முலா பார்க்க போறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 டேபிள் காலம் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து நான் என்னன்னா ஒவ்வொரு இது ஐட்டத்துக்கும் நம்ம எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் வந்து மொத்தமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஓவராலாக அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அதுலேருந்து நம்ம எப்படி டிஸ்கவுண்ட் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா மைனஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சென்ட்ரா இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சம்மர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. சரிங்களா? இதில் வந்து இந்த பேம்ப்ளெட்ல வந்து எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படித்தாலும் 1 மந்த்துக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ஃப்ரீயாக தரோம். சரிங்களா? அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷுமே நம்ம எடுக்கிறது கிடையாது. காலேஜில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்காகவே ப்ரொஃபஸர் வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த பேம்ப்ளெட் உள்ள மொபைல் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளுடைய கம்ப்யூட்டர் அகாடமி வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் யாதவர் மஹால், அதாவது இப்போ மேம்பாலம் கட்டியிருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இபி ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் என்ன செய்யறாங்கன்னா யாதவர் மஹால் இருக்கு, அங்கேயே இருக்கு. அதாவது குமரையா கோயில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கும் நியர்பை தான். இப்போ உள்ள பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குமே நியர்பையா தான் இருக்கு. சரிங்களா? ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா இல்ல உங்களுக்கு வந்து நம்ம அகாடமி எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த பேம்ப்ளெட்ல உள்ள மொபைல் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவி, மொபைலு, ஃபேனு, ஹீட்டர், ஏசி இதெல்லாம் போட்டிருக்கேன். இல்லை குவான்டிட்டி நான் எத்தனை குவான்டிட்டி வாங்குறாங்களோ அதை போட்டிருக்கேன். இதை வந்து ரேட்டு போறேன்னா ஒரு குவான்டிட்டி ரேட் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவி உடைய மொத்த அமௌண்ட் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு அந்த குவான்டிட்டி செல் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிட்டு மல்டிபிகேஷன் கொடுத்துட்டு அப்புறமா என்ன செய்யுங்கன்னா ரேட்டு பர் இருக்கு இல்லையா அந்த செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த டிவி உடைய மொத்த ரேட்டு நம்மளுக்கு காமிச்சிடும். இதை நீங்க அப்படியே ட்ராக் பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்னா எல்லா செல்லுக்குமே காமிச்சிடும். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன். அதாவது நான் இப்ப என்ன செய்யறேன்னா ஒரு குவான்டிட்டியுடைய மொத்த அமௌண்ட் வந்து 16,000, அதாவது 16,000 ரூபாய்க்கு மேல இருந்தால் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 10% நான் செய்யணும் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன். சரிங்களா? அதை நம்ம இப்ப எப்படி போடுறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பிராக்கெட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல், அதாவது நம்ம மொத்தமா இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல இந்த அமௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யணும்னா கிரேட்டர் than 16,000 போட்டுட்டு கமா கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணணும்னா அதே டோட்டலை செலக்ட் பண்ணிட்டு சரியா மல்டிப்ளிகேஷன் 10% கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கமா கொடுத்து, அதாவது 16,000 ரூபாய்க்கு மேல இருந்தால் நான் என்ன பண்றேன்னா 10% நான் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா 0% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்றேன். நமக்கு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா 11,000 வந்துருச்சு. அதாவது 1,10,000 ரூபாய்க்கு நமக்கு என்ன செய்யறோம்னா 11,000 ரூபாய் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இதை நீங்க அப்படியே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காமிச்சிடும். இல்லை ஏன் இங்க 0ன்னு காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு மேல இருந்தாதான் நம்ம டிஸ்கவுண்டே கொடுத்துருக்கோம். அதனால இதுக்கு நமக்கு என்ன பண்ணல அப்படின்னா இதுல வந்து நம்ம டிஸ்கவுண்ட் காமிக்காம 0ன்னு காமிக்குது. சப்போஸ் நீங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கிரேட்டர் தன் மட்டும்தான் போட்டிருக்கேன். கிரேட்டர் தன் ஈக்குவல் டு போட்டிருந்தா நமக்கு என்ன பண்ணிக்கணும்னா இதுக்கும் சேர்த்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட் காமிச்சிருக்கோம். இப்போ நீங்க நெட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா நம்ம குவான்டிட்டியுடைய மொத்த அமௌண்ட் இருக்கு இல்லையா அது மைனஸ் அந்த செல்லுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுனீங்க அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிரும்னா இந்த டிவியுடைய டிஸ்கவுண்ட் போக ரிமைண்டர் அமௌண்ட் என்னவோ அதை காமிச்சிடும். இதை அப்படியே நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு மெத்தட். இதே மாதிரி இன்னொரு மெத்தட் என்ன இருக்கு, அதாவது இதை விட ஷார்ட்டா போடுறது என்னன்னா அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஈக்குவல் டு என்ன பண்றோம் அப்படின்னா அதே மாதிரி தான் குவான்டிட்டி மல்டிபிகேஷன் ரேட்டு பெற கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிருங்க. என்ட்ரு பண்ணா நமக்கு என்ன பண்ணிடும்னா அமௌண்ட் காமிச்சிருமா, அதை அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணிட்டு நான் இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா இங்க வந்து டோட்டல் அமௌண்ட், அதாவது நான் வாங்கியிருக்கிற இந்த ஐட்டம் நேம் இருக்கு இல்லையா இதுக்கான டோட்டல் அமௌண்ட் நான் இங்க கொடுக்க போறேன். அப்ப நமக்கு என்ன செய்யணும் சம்முங்கிற ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணணும். அப்ப ஈக்குவல் டு சம்மு ஓப்பன் பிராக்கெட்டு ஃபர்ஸ்ட் செல்லு கோலன் லாஸ்ட் செல்லு கொடுத்துட்டு
க்ளோஸ் பண்ணி என்ட்ரு பண்ணுங்க. நமக்கு என்ன செஞ்சிரும் அப்படின்னா நம்ம வாங்கின இந்த நேம் ஐட்டம் நேம் இருக்கு இல்லையா, அதோடைய மொத்த அமௌண்ட் நமக்கு காமிச்சிடும். இதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ வந்து டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட், சரியா, இதை போய் செலக்ட் பண்ணக்கூடாது. நம்ம இங்க மொத்தமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, கிராண்ட் டோட்டல் இது பேர், அந்த டோட்டல் அமௌண்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கிரேட்டர் தென் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 50,000க்கு மேல 50,000க்கு மேல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் செல்லு மல்டிபிள் ஒரு 25% நமக்கு என்ன செய்யணும்னா டிஸ்கவுண்ட் தரான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு கமா அப்படி இல்லை, அதாவது 50,000 கீழே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இது அமௌண்ட்டுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும் டிஸ்கவுண்ட் கிடையாது அப்படின்னா 0ன்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோ அதை காமிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் வாங்கின ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட் போக மீதி அமௌண்ட் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடைக்காரர்களுக்கு கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஈக்குவல் டு இந்த கிராண்ட் டோட்டல் இருக்குல்ல இது மைனஸ் இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்க. நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த காமிச்சிடும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரியா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல யாராவது 12th ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சென்டர்ல வந்து படிச்சாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நிறைய நோட்ஸ் கொடுப்போம், நிறைய கோடிங், நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால உங்க பக்கத்துல யாராவது 12th ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சென்டரை வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த பேம்ப்ளெட்ல உள்ள 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.